அவதூறு பேசி அரசியல் செய்வதில் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் இல்லை. அதிமுக திமுக குறித்து ஹைகோர்ட்டு கருத்து நல்ல விஷயம். ஆனால் ஒரு விஷயம் ஹைகோர்ட் சொல்ல மறந்து போயிட்டு என்னன்னா, இந்த கட்சிகள் தோன்றிய காலமும் எல்லா கட்சியிலும் தான் சொல்கிறேன், இன்று வரைக்கும் இந்த சமயங்கள், யூனியன், சங்கங்கள் இவைகள் தோன்றாமலேயே இருந்திருந்தால் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அவதூறெலாம் பேசிக்க மாட்டாங்க. ரெண்டாவது, இந்த யூனியன், சங்கம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமலே இருந்திருந்தால் போலீஸ் ஸ்டேஷன் இருந்திருக்காது, வக்கீல்கள் இருந்திருக்க மாட்டாங்க, ஜட்ஜிகள் இருந்திருக்க மாட்டாங்க, ஜெயில்கள் இருந்திருக்காது. இங்கே இருக்கிற தமிழர்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் எங்கேயாவது தமிழர்கள் இருந்தால் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க, நல்லா வாழ்ந்திருப்பாங்க. இந்த உலகமும் நல்ல பாதையில் சென்று கொண்டு இருக்கோம். இந்த கட்சிகளெல்லாம் ஒழிச்சு காட்டுங்க ஹைகோர்ட்டு. அரியலூர் நவம்பர் 16, 2024. அரியலூர் மாவட்டத்தில் ரூபாய் 1000 கோடியில் காலனி உற்பத்தி தொழிற்சாலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். ஏங்க, நானும் ஒரு 40 வருஷமாக பேப்பர் படிக்கிறேங்க, தினத்தந்தி பேப்பரு. டெய்லியும் ஒரு அரசியல் தலைவர் இப்படி தான், 4000 பேருக்கு வேலை, 15,000 பேருக்கு வேலை, பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பு, டெய்லிங்க 5,000 10,000 பேருக்கு வேலை வாய்ப்புன்றாங்க. நானும் 40 வருஷமாக பேப்பர் படிக்கிறேன். அப்படி பார்க்க போனால் இந்நேரம் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும்? ஒரு 10 லட்சம் 100 லட்சம் கோடி பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். ஆனால் இருக்கிறது தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் தான். கேவலமாக இல்லை, சிரிக்குதுங்க இந்த தமிழ்நாடு. அவதூறாக பேசி அரசியல் செய்வதில் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் இல்லை. அதிமுக திமுக குறித்து ஹைகோர்ட்டு கருத்து நல்ல விஷயம்தான். பட் ஹைகோர்ட்டு இன்னொரு விஷயத்தையும் மறந்துட்டாங்க. அது இந்த கட்சிகள் தோன்றின காலங்களில் இருந்தே இன்று வரைக்கும் எல்லா கட்சிகளையும் தான் சொல்கிறேன், புரியுதுங்களா? கருணாநிதி அவர்கள் கொடியவர்களின் கூடாரமாகிவிட்டது கோவில்கள் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இந்த சமயங்கள், சங்கங்கள், யூனியன் அமைப்பு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிட்டது. போலீஸ் ஸ்டேஷன், வக்கீல், ஜட்ஜ், ஜெயில் எல்லாமே கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிட்டது. இது எல்லாமே தடுக்கப்பட வேண்டும். ஜட்ஜெல்லாம் காலகாலமாக இருக்கான், வக்கீல்லாம் இருக்கான். ஆனால் பட் இன்றைக்கி இருக்கிற மாதிரி கொடியவர்களின் கூடாரமாக இல்லை. இதையும் வந்து ஹைகோர்ட் சொல்லி இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் அரசியல் மட்டுமா பேசலாம், அவதூறு மட்டுமா பேசலாம், கருமா. கோவை 2வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை. லாட்டரி அதிபர் மார்டின் அலுவலகத்தில் ரூபாய் 9 கோடி சிக்கியது. மார்டின் அலுவலகத்தில் சிக்கிய படத்தில் காணலாம். இங்கே பாருங்க, கிராஃபிக்ஸ் பாருங்களேன், சூப்பராக இருக்குதுல்ல? ஆமாம், கிராஃபிக்ஸ் சங்கர், நம்ம டைரக்டர் சங்கர் பண்ண மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இடி பணத்தை அடிக்க வச்சு அப்படி பண்ணியிருக்காங்க. ஏங்க, இது பரவாயில்லைங்க. இங்கே லட்சக்கணக்கானவன், கோடிக்கணக்கானவன் இங்கே இந்த மாதிரி 1000 கோடி 5000 கோடி 7 கோடி அசையும் சொத்து, அசையாத சொத்து, பறக்கும் சொத்து, பறக்காத சொத்து, சுவிஸ் பேங்கில் சொத்துன்னு வச்சுருக்கிறான். இபியும் பிடிக்காது, அப்புறம் சிபிஐ பிடிக்கிறது, இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறம் ஃபார்மாலிட்டிஸும் 1 வருஷமாக ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறோம். ஜோபிலே இருப்பான் திருட்டு போய, தோல் மேலேயே இருக்க ஆடு, ஆனால் பிடிக்கவே மாட்டாங்கங்க. ராய்ப்பூர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் மது பிரியர்களுக்காக செல்ஃபோன் செயலி அறிமுகம். ஐயோ, பாஜக ஆட்சி நடக்குதுங்க அங்கே. அப்புறம் வந்து என்னதுங்க, அது அந்த செயலி பேர் வந்து மன்மசந்த் என்ற செயலியாங்க. அது என்ன, ஆனால் பார்த்தேன், கொஞ்சம் தான் பார்த்தேன், நான் நிறைய படிக்கல. அது சரக்கு கடைகளில் எங்கே இருக்குது, நிலவரம் என்ன, எவ்வளோ பாட்டில் கையிருப்பு இருக்குது, கையிருப்பு இல்லை, வீட்டில் வாங்கிட்டு போய் வந்து நல்லா சேஃப்டி பண்ணி வச்சுக்கோ. எப்போல்லாம் குடிக்கும் போது நல்லா ஸ்விம்மிங் பூல் மாதிரியே அதில் ஊற்றிட்டு நல்லா நக்கு. அப்புறம் கம்ப்ளைண்ட் கூட இருந்தால் கூட சொல்லு, அந்த மாதிரி செயலியாம். ஃபாரின் அடிச்சு திருடுவானுங்க போல இருக்குதுங்க. பார்த்தீங்களா? நல்ல முன்னேற்றம் தான், நல்லா குடிக்கிட்டா. டே, பேசாமல் ரேஷன் கடையில் கொடுத்துட்டு போயாண்டா, அந்தாண்ட அரிசிலாம் கடத்து வானப்பா, ரேஷன் கடை அரிசி கடத்து வானே, ஊரா அரிசி கடத்து விட. அந்த திருட்டு பசங்க கிட்ட சொன்னால் அவனே வீட்டுக்கு டெய்லி கொடுத்துட்டு போகிறான். மதுரை பருவ வயதில் காதலர்கள் கட்டிப்படுவது, முத்தம் கொடுப்பது இயல்பானது. மதுரை ஹைகோர்ட் கருத்து.
கரெக்டு தான் பாருங்கள். அதாவது இப்போ என்ன எடுத்துங்க. ஆமாம், சிறு வயதில் எனக்கு அறிவு தெரிந்த நாள் முதல் கொண்டு நான் நிறைய எங்கள் அப்பா நிறைய ஊர் நாங்கள் மாறி இருக்கோம். ஸ்கூல்ஸ் நிறைய பரிமாண வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நான் பார்த்த எல்லா பெண்களும் அழகாக இருந்த பெண்களை நான் லவ் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்க போனால் ஒரு 1000, 1000, 2000, 3000 பெண்கள் எல்லாம் இன்றைக்கி கூட எவ்வளோ அழகாக இருந்தால் பார்த்தா உடனே லவ் பண்ணுவேன். செமையாகிறாளே, நம்ம லவ் பண்ணலாமா அப்படி தோணும். அதுதான் இந்த ஹார்மோன்ஸாக என்ன மயிரோ இந்த உலகத்தில் உள்ள எல்லா உடல்களின் ஒரு அமைப்பை பற்றி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், பிறந்த அன்றைக்கே ஒன்றும் என் பொண்ணும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம்னு ஒன்றை காட்டி கூட்டி கொடுப்பானே, அதான் என் முதல்ல ஊழத்தள்ளி வீட்டுக்காக சாப்பிட்டானுங்கிற மாதிரி அதெல்லாம் விட்டுடணும். புரியுதா? அதெல்லாம் விட்டுடணும், பிரச்சனை இருக்காது. அதிகரிக்கும் காற்று மாசு. டெல்லியில் புதிய கட்டுப்பாடுகள். கட்டுமான பணிக்கு தடை. 5ஆம் வகுப்பு வரை ஆன்லைனில் பாடம். டெல்லி கடமை பாதையில் காற்று மாசுவை குறைக்க தண்ணீர் வீழ்ச்சி அடிக்கப்பட்ட போது எடுத்த பாடம். இந்த பாருங்க, தண்ணீர் ஆமாம் பீச்சி அடிக்கிறாங்களாம். சரி விடுங்க, டெல்லினாலே அது மாசு தான். மாசுனா என்ன, தூசுனா என்ன, வைரஸ், அவ்வளோதான் விடுங்க. அதை பற்றிலாம் ஆழமாலாம் போக முடியாது. நாங்கள் இருந்திருக்கேன், எனக்கு அதை பற்றி தெரியும், அதை பற்றி தான் பேசுகிறேன். நல்ல தன்மை பிள்ளைகளே செல்லங்களே நண்பு செல்லங்களே தயவு செஞ்சு படிங்கடா, ஆன்லைனில் படிக்கடா, வெளியெல்லாம் போகாதீங்கடா. வெளியெல்லாம் போனீங்கன்னா கூடுவார் கேடு. ஆமாம், அந்த கூடுவார் கேடு நல்ல பழக்க வழக்கம் எதுவுமே ஒன்று கிடையாது. எல்லாம் செல்ஃபோன்லேயே நல்லா படிக்க முடியும்டா. அதில் போய் செக்ஸ் படம் பார்க்குற, மயிரை போடுங்கிற கற்றுக்கிற நல்லா படுறா. நீ படித்தாதானே அந்த படுறா. டெல்லி மாசுவான், டெல்லி மாசுவான்டா. இப்படி தான் ஊர் பூரா உலகம் பூரா மாசு ஆகி போச்சுடா. ஒழுங்காக படுறா. டாக்டர் கத்தியால் குத்தப்பட்ட கிண்டி அரசு ஆஸ்பத்திரியில் வயிற்று வலிக்கு சிகிச்சை பெற்ற வாலிபர் மரணம். உறவினர்கள் போராட்டத்தால் பரபரப்பு. விக்னேஷ் பாருங்க, விக்னேஷ் கார் கம்பெனி ஏதோ வேலை செய்கிறாரு. செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் தான் படித்தேன். செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. கணையம் அப்புறம் கிட்னிலாம் வந்து ரொம்ப பாழஞ்சிருக்கும் போல் இருக்குது. பயங்கரமாக தண்ணி அடிப்பார் போல் இருக்குது. சரிங்க, அதான் கலைஞர் நூற்றாண்டு விழா ஹாஸ்பிட்டல் அது பேர். அது எப்படி நம்ம ஆள் எப்படி மாற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். டாக்டர் கத்தியால் குத்தப்பட்ட கிண்டி அரசு ஆஸ்பத்திரி. அவ்வளோ கேவலமானுங்க. அந்த சினிமாக்காரன் தான் இந்த மாதிரிலாம் டைட்டில் வைப்பான். இருட்டு அறையில் முரட்டு குத்துவோம் அடி கட்ட. இந்த சினிமாக்காரனுங்களையும் சீரியல் அந்த டைரக்டர் கேட்டு பிச்சை எடுக்கிறவன் கோடம் பார்த்த ரோடில் பிச்சை எடுக்கிறவங்கள போய் டைரக்டர்ன்ற செலிப்ரிட்டின்ற அப்படி செருப்பு கைட்டே நாய்ங்களா. சில்ட்ரன், தாத்தா என்னத்துக்கு டென்ஷன் ஆகிறேன், ஏன் கண்ணா முன்னான்னு எல்லாரையும் வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறேன். அப்புறம் இந்த மாதிரி பண்ண திட்டம் பண்ணுறேங்க. டாக்டர் கத்தியால் குத்தப்பட்ட கிண்டி அரசு ஆஸ்பத்திரியா? அந்த அரசு அந்த ஆஸ்பத்திரிக்கா தப்புறா? ஒன்று கிண்டி ஆஸ்பத்திரின்னு சொல்கிறாங்கல்ல, கலைஞர் நூற்றாண்டு கிண்டி அரசு ஆஸ்பத்திரின்னு சொல்கிறாங்க. எப்படி சித்தரிச்சுக்கலாம் பாரு. இது இந்த வேலையெல்லாம் ஏன் செய்வான்? இவன் தான் பண்ணியிருப்பான். அந்த பத்திரிகைக்காரன்ல யாரோ ஒரு எடிட்டர் அந்த டைட்டில் வச்சுருப்பான். இல்லாத சினிமாக்காரன் அந்த லொட்டு லொசுக்கு ஊரில் இருக்கிற திட்டு பசங்க எல்லாரும் கூட இவங்களுக்கு கம்யூனிகேஷன் இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது, ஆமாம் தொடர்பு இருக்குது. இவங்க இப்படி சொல்லுவான், அப்படி செய்வான், அவன் திருடுன்னுவான், அவன் திருடக்கூடாதுன்னுவான். 2 பேரும் உள்ளுக்குள்ளே பேசிப்பாங்க. பேப்பரில் பார்த்தா 2 பேரும் அடிச்சுப்பானுங்க திருட்டு ராஸ்கல்ஸ். இவங்களால் தான் தாத்தாவுக்கு வந்து காண்டா வரும். தாத்தா காண்டாயிட்டேன்னா இந்த மாதிரி பேப்பர் அப்படி தூக்கி போட்டுறேன். புரியுதா நான் சொல்கிறது? சில்ட்ரன்ஸ் பாரு, ரொம்ப உலகம் ரொம்ப மோசமாகுது. தாத்தாவுக்கு அவன் கூட கமிட்மெண்ட் வைக்க மாட்டேன். தாத்தா வச்சுருக்கிற கமிட்மெண்ட் பூதங்கள் கூட தான் கமிட்மெண்ட் வச்சுருக்கிறேன். ஐம்பூதங்கள் தெரியல, நிலம் நீர் நெருப்பு காட்டுறாங்க. அவங்களுக்கு எனக்கு மட்டும்தான் கமிட்மெண்ட் இருக்குது. நான் சொன்ன இந்த உலகத்தை அழிச்சிடும். சில்ட்ரன் ஒரு யோகம் ஒன்று படித்தான். ஒருத்தவன் அவன் ஆஃபீஸில் 12வது மாடி மேலே நின்றுன்னு வடை துண்ணுன்னுக்குறான். அவனை நோக்கி ஒருத்தன் வரான். அவன் 2 போல இருக்குது. ஏய் மச்சான், ஆமாம் அவன் பொண்ணு மேரி வந்து லாரி மோதி காரில் ஆக்சிடென்ட்டில் சிஸ் போட்டான்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குதிச்சிட்டான். 10வது மாடிக்கிட்ட வரான். அப்போ தான் பார்க்குறான், என்னடா இது நம்மகிட்ட தான் காரே இல்லையே. 8வது மாடிக்கிட்ட அப்படியே வந்துட்டான். அட பொண்ணே இல்லை, நம்ம மேரின்னு ஒரு பொண்ணே இல்லையே. 6வது மாடிக்கு வந்துட்டான். அட நமக்கு பொண்டாட்டி இல்லை, கல்யாணமும் ஆகலை. 3வது மாடிக்கிட்ட வந்துட்டான். பீட்டர், அவன் பேர் பீட்டரே இல்லை. இப்படி தான் இருக்கிறான் புறம்போக்கு ஏசங்க. அந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் அறிவு இல்லை, மயிறு இல்லை. கடைசியில் ஆச்சு விதி. வடை போச்சு. ஒழுங்காக வடை தின்னுருப்பான். போச்சா நிலாவில் வடை சொல்கிற கழுவிக்கிட்ட போய் வடையை பிடிங்கிட்டுன்னு நினைக்கிறான் நம்ம ஆள். அவ்வளோ கேவலமானவனுங்களாக இருக்கிறானுங்க. இந்த மாதிரி சொல்கிறேன், நல்லா படி. உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது. நீ படித்தாதான் வடை வேணும். நீ சுத்தப்போடு. அப்புறம் குழந்தை குட்டிங்க பேர குழந்தைங்களாம் நாளைக்கு பிச்சை எடுக்கும். பார்த்துக்க, ஓட்டு போடாது. சில்ட்ரன்ஸ், தாத்தா கிடைத்ததை வைத்து சிறப்பாக வாழ கற்றுக்கொண்டவன். ஆமாம், அதை நான் ஊதாசீனப்படுத்தவே மாட்டேன்.
அது ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை ஒரு உயிராக கூட இருக்கலாம். ஒரு துரும்புன்னு வச்சுக்கேன், ஒரு தூசுன்னு வச்சுக்கேன், அது மேலே அவ்வளோ பாசம் காட்டுவேன், நிறைய எஃபர்ட்டை போடுவேன், கடினமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி 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 அதை என் கூடவே இருக்க, என் கையை விட்டு போயிடாத அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துப்பேன், ரொம்ப நல்லா அதை பார்த்துப்பேன். ஆனால் ஒரு நாள் அதை என்னை விட்டு போயிடும். அது உயிரோ பொருளோ என்னை விட்டு போயிடும். என்னடா தாத்தா குழப்பறேன்னு பார்க்குறியா? சில்ட்ரன், இதுதான் வாழ்க்கையில், உலகத்தில் உள்ள எல்லோரது வாழ்விலும் இது நடக்கும். உன் வாழ்க்கையில், உங்கள் அப்பா வாழ்க்கையில், உங்கள் அம்மா வாழ்க்கையில், தம்பி கிம்பி ஃப்ரெண்டுக்கு எல்லோரும் வாழ்க்கையிலும் இது நிகழ்ந்து இருக்கும். இதுதான் உலகம், மாயை. ஸோ டோன்ட் வரி அண்ட் ஜஸ்ட் லீவ் பேக் அண்ட் கோ மேன். போயிட்டே இரு. யூ ஹேவ் டு வாக் லாங். ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. அதுக்காக இந்த குடிக்கு அப்புறம் வாட்டர் அந்த குடி பிரியாணி 5000 ரூபாய்க்கெலாம் விற்காத என்ன.